நமது சகோதரர்களின் சமீபத்தில் அவருக்கு பிரியாதவர்களுக்கு ஆண்டவரிடம் அவரை நாம் கொண்டு செல்லுகின்றோம். இறைவன் அவரை இரக்கமுள்ள நடுவராக வந்து அவருடைய பாவங்களை விட்டாமல் அவருக்கு ஆசிரியர் அளித்து நலமுடன் இல்லகத்தில் வாழ அவருக்கு இடமளிக்க வேண்டும் என்று வேண்டுவோம். நம்ம அனைவருடைய ஜெபம் அவருக்கு ஒரு வலது கையாக இருக்கும். எனவே இந்த திருப்பதியில் அவருக்காக நிற்கப்பட்டு அவருக்காக வேண்டவும் அவருடைய தெரிவால் உயர்வும் அவருடைய குடும்பங்கள் அவருடைய பிள்ளைகள் அனைத்தையும் இறைவன் பார்க்க வேண்டும் என்று தந்தை மகன் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, சகோதரர் சபரிமுத்து அவர்கள் தனது 80வது வயதில் ஆண்டவருடைய திருவடிகளை தரிசித்து சென்றிருக்கிறார்கள். இவருக்கு 4 குழந்தைகள். 3வது மகன் அருள் தந்தை அந்தோனி மிக்கேல் வில்சன். அவருக்கு 2 அமர்த்தியர்கள், அக்காமார்கள், 1 தம்பி. இந்த 3 பேரும் எங்கள் அப்பா. என்ற தாண்டி குடும்பங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இதய அஞ்சலிகளும் ஜபத்தோடு கூடிய எங்கள் இரங்கல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இவர் மிக நல்லமான மனிதர். இவர் எந்த காலத்தில் இறந்திருக்கிறார் என்பதை நாம் நினைத்து பார்த்தோம் என்றால் இவருக்கு இறப்பு ஒரு முடிவில்லை என்று நமக்கு தெரியும். இயேசு உயிர்த்த காலத்தில் இவர் இறந்திருக்கிறார். அந்த உயிர்ப்பின் கற்பிப்பாக இவருக்கு பங்களிப்பார் என்று நாம் நம்ப முடியும். இறப்பே சாவே உன் கொடுமை எங்கே, பாவமே உன் சக்தி எங்கே என்று பவுலடிகளார் பாடுவார். நாம் இந்த உலகத்தில் சிறுமையுடையவர்களாகவும் பாவிகளாகவும் இருந்தாலும் இறைவன் நமக்காக இறந்து நீர்த்தந்த அவரை நம்புகின்ற நமக்கு கண்டிப்பாக நிலைவாழ்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்
நம்முடைய சகோதரருக்காக நாம் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இவருடைய குணநலன்களாக கடின உழைப்பாளி, மிக அருமையான ஒரு பண்பு. கடின உழைப்பாளி, நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்காக கடினமாக உழைக்கக்கூடியவர்கள், உழைக்காமலே நிறைய பணம் சம்பாதிப்பவர்கள், ஏமாற்றுபவர்கள் இருக்கிற இந்த உலகத்தில் உண்மையான உழைப்பாளியை கண்டுபிடிப்பது மிக கடினம். அடுத்து ஜெபத்திற்கு முக்கியம் தருபவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபம் என்பது ஒரு வித்தியாசமானது. இறைவனோடு ஜெபிக்கின்ற மனிதன் இறைவனாகவே மாறிவிடுகிறார். அவருடைய குரலை கேட்கிறார். துன்ப நேரத்தில், உயர நேரத்தில், ஆழ்ந்த துக்க நேரத்தில் இறைவனுடைய வார்த்தை அவனுக்கு ஆறுதல் அளிக்கிறது. இறைவன் அவனை கொடுக்கிறார். இறைவனோடு பேசுவதே ஒரு தனிப்பட்ட ஆழ்ந்த பரவசம், ஒரு அனுபவம். அடுத்து கண்டிப்பானவர், குற்றங்களை கண்டிப்பவர், தவறுகளை கண்டிப்பவர். குழந்தைகள் பொய் சொன்னால் பொய் சொல்லக்கூடாது என்று சொல்பவர். இன்றைக்கு பெற்றோர்கள் குழந்தைகள் ஏதாவது செய்து விடுவார்களோ என்று பயந்து அவர்கள் குற்றம் செய்யும் பொழுது அவர்கள் கண்டிப்பாக இருக்க மறந்து விடுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த 3 குணங்களும் இவருக்கு அணிவகுடமாக இருக்கிறது. அதனால்தான் இவரை முற்று அப்படிகள் சொல்லி பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையிட ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 6வது அதிகாரத்தை பார்ப்போம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதை நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்த பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இழந்தார். இப்பொழுது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவரோடு நாம் வாழ்கிறோம். இறைவன் இயேசுவோ இறப்பை கடந்தவர், அவரில் வாழ்பவன் இறந்தும் வாழ்கின்றார். அமர்ந்துள்ளவர்களே, சபையில் அவர்கள் உன்னதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த திருப்பதியில் நுழைய உங்களை அன்போடு அழைக்கிறேன். தந்தை மிக்கேல் வின்சென்ட் அவருடைய அப்பாவுக்கு இந்த மறைமாவட்டமானது கடமைப்படுகிறது. எனவே இந்த மலர் வளையத்தை வைத்து எங்களுடைய அஞ்சலியையும் எங்களுடைய மதிப்பையும் அவருக்கு நாங்கள் குறிப்பிடுகிறோம். இறைவனிடமும் செயலால் கடமைகள் தவறினால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் பசுத்த கன்னி மரியாதையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
உமது மகன் பிறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் என்னும் எங்களது நம்பிக்கை எழுச்சியுறுவது போல உம்மடியார் சபைமத்து உயிர்த்தெழுவார் என காத்திருக்கும் எங்களது எதிர்நோக்கும் உறுதி பெறுவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்கில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோன் ஞான நூலிலிருந்து வாசகம். பிரிவு 3 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்து அறிந்தபின் அவர்களை தமக்கு ஏற்புடையவர்கள் என்று கண்டார். பொன்னை உடையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர்களை தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா கூரை எனக்கு
தந்தையை விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் பற்றி மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். ஆம் தந்தையே, இதுவே ஒரு திருவிழா. என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவர் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் தந்தை வேறு எவர் தன்னை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் தாழ்மையும் உடையவன். ஆகவே என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் முகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். சாபம் இருளும் அவரை தனது பிடிக்குள் வைத்திருக்க இயலவில்லை என்று நமது நம்பிக்கையின் பறைசாற்றலாக, நமது நம்பிக்கையின் வெளிப்பாடாக உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடி நாம் ஓய்ந்திருக்கின்ற வேளையிலே இன்று தான் விரும்பியவரை நம்மிடம் அழைத்துக் கொண்டார் என்ற அளவிலே தந்தையை, என்னுடைய தாத்தா, நம்முடைய அருமையான தந்தை வின்சென்ட் அடிகளாருடைய அன்பு தந்தையை கடவுள் விரும்பி தன்னிடம் அழைத்துக் கொண்டார். ஏறக்குறைய 3 மாதங்களுக்கு முன்னால் பிப்ரவரி மாதம் 4ஆம் நாள் அன்று பாட்டி நிக்கீரம்மாள் அவர்களை கடவுள் விரும்பி தன்னிடம் அழைத்துக் கொண்டார். என்ன ஒரே குடும்பம் இந்த 3 மாதங்களுக்குள் 2 இழப்புகளை தாங்கி தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே இந்த குடும்பத்திற்கும் நம்முடைய அன்பு தந்தை வின்சென்ட் அவர்களுக்கும் அவர்களுடைய உடன்பிறப்புகளுக்கும் உற்சாக உறவுகளுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் இறைவன் தாமே வழங்க வேண்டும் என்று ஜெபித்து அவர்களுக்காக இந்த வேளையிலும் கொண்டாடுவோம். திருப்பாடல் 90:10 அழகாக சொல்கின்றது. எங்கள் வாழ்நாள் 70 ஆண்டுகள், ஆனால் வலிமை மிக்கவருக்கு 80 ஆண்டுகள் என்று தந்தைக்கு 80 வயது. உண்மையிலே அவர் வலிமை மிக்கவர் தான். தன்னுடைய பிள்ளைகளை தான் கொண்டிருந்த விசுவாசத்தில் அவர் வளர்த்து இன்று அவர்கள் தாய்க்கு கனி கொடுக்கின்ற ஒரு அளவில் அவர்களை விட்டு சென்றிருக்கின்றார். உண்மையிலே அவர் வலிமை மிக்கவர் தான். ஒருவேளை தான் தன்னுடைய சிறு வயதில் திருமணமாகி தன்னுடைய பிள்ளைகள் குழந்தைகளாக இருந்தபோது அவர்களை வளர்க்க அவர் பட்ட பாடுகளில் எல்லாம் உறுதியாக நின்று இறுதி வரை போராடி என்னுடைய பிள்ளைகளை நான் கரை சேர்ப்பேன் என்ற அளவிலே அவர் போராடி தன்னுடைய வாழ்க்கையை பிள்ளைகளுக்காக அர்ப்பணித்து இன்று அவர் துயில் கொண்டிருக்கின்றார். உண்மையில் அவர் வலிமை வாய்ந்தவர் தான். அந்த வலிமை வாய்ந்த தந்தை இந்த விண்ணக பேரின்பத்தில் அபிரகாமின் மடியில் வீற்றிருப்பார் என்ற ஒரு நம்பிக்கை உண்மையிலே நம் ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் கொடுக்கும் என்பதில் எள்ளளவும் மாற்றமில்லை. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்வது போல உண்மையிலே தந்தையுடைய வார்த்தைகள் இன்று அவருடைய இந்த மன்னக வாழ்விற்கான பிரியாவுடைய வார்த்தைகள் எதுவாகத்தான் இருந்தது.
நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என்னுடைய போராட்டத்தை முடித்துவிட்டேன். நல் வாழ்விற்கான வெற்றி வாகை, அதற்கான பரிசு எனக்காக காத்திருக்கிறது. உண்மையிலே அவர் இந்த உலகை நிறைவு செய்து அவர் புதிய விண்ணக வாழ்விற்கு நுழைந்தார் என்ற நம்பிக்கை உண்மையில் இந்த குடும்பத்திற்கு ஆறுதல் அளிக்க வேண்டும். திருவள்ளுப்பாடு 21 சொல்லுகிறது, இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு நமக்கெல்லாம் இருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்ற ஒரு எண்ணம் எல்லாருடைய உள்ளத்தில் எழுவது இயல்பாகத்தான் இருக்கிறது. சாவில்லாத வாழ்க்கை, அழுகை இல்லாத வாழ்க்கை, துயரமில்லாத வாழ்க்கை, துன்பமில்லாத வாழ்க்கை இருந்தால் ஆண்டவரை எவ்வளவோ நலமாக இருக்குமே என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. கடவுள் உண்மையிலே சாவை அனுமதிப்பாரா? ஏனென்றால் நாம் எல்லாருமே அவருடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். சாலமோனின் ஞானம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, கடவுள் நித்தியத்தின் சாயலில் நம்மை படைத்தார். இவ்வாறு நித்தியத்திற்கு படைத்த கடவுள் ஒருவேளை சாவை அனுமதிப்பாரா என்றால் அதிலிருந்துதான் நம்முடைய விசுவாசத்திற்கான, நம்முடைய விசுவாச வாழ்விற்கான தொடக்கம் அங்கு அமைகின்றது. கடவுள் நித்தியத்தின் சாயலாக படைத்தவர். இந்த மண்ணுலகினுடைய தொடர் பயணம் விண்ணுலகில் சென்று நிறைவேறும் என்ற நித்தியத்தின் சாயலுக்கு படைத்திருக்கிறார். எனவே கடவுள் சாவை அனுமதிப்பதில்லை, மாறாக அவர் நித்தியத்திற்கு நம்மை தயாரிக்கிறார். அந்த ஒரு தயாரிப்பு நாளாகத்தான் இந்த நாளில் நம்முடைய தந்தைக்கு அமைந்திருக்கிறது. இந்த தந்தை தன்னுடைய வாழ்வு முழுவதும் இந்த குடும்பத்திற்காக தன்னை எவ்வாறு அர்ப்பணித்தார் இந்த குடும்பங்கள் அதற்கு சார்ந்து வருகின்றார்கள். ஏறக்குறைய 15 ஆண்டுகள் கடலில் இந்த குடும்ப மேம்பாட்டிற்காக கடலிலே அயராது பணியாற்றியவர்கள், மீன்பிடிக்க சென்றார்கள். இந்த குடும்பத்தின் நிலையறிந்து அதற்காக தன்னுடைய வாழ்க்கையை போராட்டத்திலும் கடலிலே தன்னுடைய மீன்பிடி தொழிலுக்காக அவர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணித்திருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குடும்பம் உயர்வுகிறது. இன்று இந்த குடும்பம் ஒரு நல்ல நிலைமையில் தன்னுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் என்று எல்லாரும் நல்ல நிலைமையில் இருக்கின்ற போது அவர்களுக்கு சென்றதுதான் ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கின்றது. ஆனால் கிறிஸ்தவ நம்பிக்கை சொல்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு வாழ்வு மாறுபடுகிறது என்று அழிக்கப்படுவதில்லை. இந்த மண்ணுலக வாழ்வின் உறைவிடம் அழிந்ததும் விண்ணுலகில் நிலையான வீடு ஆயத்தமாக இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையை அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கும், தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கும், தன்னுடைய அன்பு மகன் அருள்தந்தை வின்சென்ட் அவர்களுக்கும், இங்கு வந்திருக்கிற அனைத்து உற்றார் உறவுகளுக்கும் விட்டு சென்று தன்னை அவர்கள் கொண்டிருக்கிறார். அவருடைய ஆன்மா சாந்தியடைய அவர்களுக்காக மன்றாடுவோம். அவர்களை இழந்து தவிக்கிற குடும்பத்தாருக்கு இறைவன் தாங்கள் ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று இன்னும் சிறப்பாக மன்றாடுவோம். ஆமாம். Amen.
அன்புமிக்கோரே, நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டியவரை எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்றவரையாக ஜெபியுங்கள். ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் பெற்றருளும். அதனால் உம் திருமகனுடைய பரிகிரகத்தின் மாபெரும் அருள் அடையாளத்தில் ஒன்றுபடும் அடியார் சபையினுக்கு உன் திருமகனோடு ஆட்சிக்கு உயர்த்த பெறுவாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
அவர் பணித்தவாறு மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவு அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறுகிறார், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாக, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் அதற்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் அறிவுரை. ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடல்களை வியப்புக்குரிய உயிர்ப்பையும் வெண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கொடுக்கின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள வரை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகிறோம். இவ்வகையினாகிய உடற்கனிய திருவுடமானி இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் முட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்கிறார். இவரை எங்களிடம் என்னும் காணிக்கையாக்குவதாக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னி கடவுளின் தாயகமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாற்றினது மறைச்சாட்சியர், எங்கள் பாதுகாவலை புனித பார்வதமாய் மற்ற புனிதர்கள் அனைவரோடு நாங்கள் உரிமை பெற்றிற்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். எங்களை ஒவ்வொரு உத்தரவாகும் இப்படி உலகத்தையெல்லாம் அமைதியும் விரிக்கும் தரவிருக்கிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதிபடச் செய்வீராக. நீ விரும்பியபடி உன் திருமணம் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்தது. கனிவுள்ள தந்தையை எங்கும் சிதறியிருக்கும் உன்னுடைய பிள்ளைகள் கனிவுடன் உன்னோடு சேர்த்துக் கொள்ளும்.
இது நேற்று தினம் அழைத்துள்ள என் தந்தை சிறப்பித்து நினைவுகிறது உன் திருமணோடு ஒரு இடத்தில் இணைக்கப்பட்டது உயிர்க்கும் அடையாளமாக செய்கிறது கிறிஸ்து இறந்தது மனித உடலில் கூட்ட செய்து தாழ்வுடைய இந்த உடலை மாற்றிக்கொள்வதும் சாயமாற்றமாக இறந்தவரும் உயிர்க்கும் கிறிஸ்துவை போல இருக்கிறார். மேலும் இறந்து போன எங்கள் சகோதரர்கள் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றவரும் நாங்களும் ஒரு நாள் அங்கிருப்போம் எனவும் அவர்களோடு நாங்களும் உமது ஆட்சியை கண்டு என்றும் மன நிறைவு அடைவோம் எனவும் அப்பொழுது எங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் அனைத்தையும் துடைப்பீர் எனவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். எனவே எங்கள் கடவுளாகிய உண்மை நீ இருப்பது போல நாங்கள் கண்டு என்றென்றும் உண்மை போலவே இருப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை முடிவின்றி புகழ்ந்திருக்கிறோம். இவர் வழியாகவே நீ உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவர் விண்ணுடையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். எங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகிறோம். உமது இடத்திற்கு உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உயிர்த்தெழுந்த சுமலே, உம்மை நாங்கள் வாழ்த்தி போற்றுகின்றோம். என்றென்று விசுவாசம் கொள்பவன் என்றென்றும் வாழ்வான். இறப்பிலும் அவனை நான் கடைசி நாளில் உயிர்ப்பித்தேன் என்று எங்களுக்கு உறுதிமொழி தந்தீரே. ஆபத்தையும் சாவையும் நீர் வென்றுவிட்டீர். இப்பொழுது வெற்றி வீரராக எங்களோடு இருக்கின்றீர். எங்கள் சகோதரர் சபரிமுத்துவை உன்னோடு அழைத்துச் செல்லும். அவரை போல நாங்களும் இந்த உலகத்தில் நீதி அன்புடையவர்களாக வாழ்த்து உன்னோடு நாங்கள் வந்து சேர அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்த்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசுவின் அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். எம்மை இரக்கம் வையும்
இறைவனின் சொல்லல். அந்த மரணத்தால் நமக்கு மீட்பு தந்தவர் இவர். நிறைவாழ்வை நமக்கு தந்தரும் இருப்பவர் இவர். இவருடைய திருமணத்திற்கு அழைக்கப்படுகின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே தேவரின் பெயரிட்டு நானாக ஒரு வாக்கு சொல்லுங்கள். நான் மாத்திரமல்ல. கிறிஸ்துவின் திருமணம் நம்மை காத்து நிறைவாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வதாக. ஆமென்.
ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அடியார் சபையில் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா மறை நிகழ்ச்சினால் ஒளியும் அமைதியும் நிறைந்த விண்ணக வீட்டுக்கு வந்து சேர்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைத்து நல்ல உறவுகளையும் நன்றியுடன் பற்றி சொல்லுவதாக. முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டத்துடைய நேற்று ஒரு பதிவு ஒரு செய்தி சொன்னவர்கள் நல்ல ஒரு ஆறுதலை நம்பிக்கை கொடுத்தவர் தூத்துக்குடி மாவட்டம் கலங்காதை கடவுள் சில முன்னோடு இருக்கின்றார். இந்த மறைமாவ முன்னோடு என்று நம்பிக்கை கொடுத்தவர் வேதகாரர்கள். ஆயிரத்தி சொல்லப்படுவதில் ஒரு மனித நேயம் இருந்தவர். ஆடுவதை பொருளுக்கு செவிசாய்க்கின்ற ஒரு நல்ல நல்ல ஒரு ஆறுதலை கொடுத்து இந்த ஒரு கல்வாய் திருப்பி ஒழுக்கமாய் நிறைவேற்றி தன்னுடைய இறுதி பயண திருப்பி நிறைவேற்றியிருக்கிறார்கள். எனவே ஆயிரத்தி குடும்பம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக தூத்துக்குடி மறை மாவட்ட முதன்மை குரு பேரத்தந்தை ரவிபாரன் அவர்கள் என் தந்தையிடம் செய்து சொன்னவுடன் அவர் சொன்ன ஒரு ஆறுதல் மொழிகள் அஞ்சாதை கலந்தார். இந்த 2 வார்த்தைகள் தான் தந்தை சொல்லி ஆறுதலை கொடுத்தார்கள். அது நிச்சயமாக நாளை திருப்பதிக்கு வரவேண்டு வாக்கு கூறினார்கள். இந்த தந்தைக்காக ஜெபித்திருக்கிறார்கள். பேரத்தந்தை ரவிபாரன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக தூத்துக்குடி மறை மாவட்ட முதன்மை செயலர் பேரத்தந்தை அந்தோணி ஜெகதீசன் அவர்கள் என்று தமிழ் சொல்லும்போது ஆயுதம் சொல்லி மற்றும் இந்த வழிபாட்டுக்குள்ளே எல்லா காரியங்களையுமே நேர்த்தியாக நடைபெற உதவி செய்தவர்கள் பேரத்தந்தை அந்தோணி ஜெகதீசன் அவர்கள். அவர்களுக்கு அந்த நன்றிகளை நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த நாளிலே இங்கு வந்து தந்தையுடைய இந்த திருப்பம் கடந்து கொண்டு ஜெபித்தார்கள். வடக்கன்குளம் மறைவிட்ட முதன்மைக்கு பேருந்ததை மாற்றினவர்கள். அதே போன்று வடப்பாடு மறைவிட்ட முதன்மைக்கு பேருந்ததை அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியோடு சொன்னது கண்டிப்பாய் வரவேற்று சொன்னார்கள். அதே போல் வந்து தந்தைகள் ஜெபித்திருக்கிறார்கள். எவ்வளவு சார்ந்த நன்றிகளை நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக தென்பட்ட பொறுப்பவர் தந்தை பேருந்ததை வெளியே இழந்தவர் அவர்கள் வார்த்தை கொடுத்து தம்பி கவலைப்படாதை கண்டிப்பாக வரவேன் என்று சொல்லியிருந்தார்கள். அதை ஜெபித்திருக்கிறார்கள். அவர்களுடைய நன்றிகளை நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக தென்மண்டல பணிக்குழுவுடைய ஒருங்கிணைப்பாளர் பேருந்தந்தை நெல்சன் பாலராஜன் அவர்களும் உரிமையோடு ஆதரவு கூறினார்கள். இந்த வந்து ஜெபித்திருக்கிறார். அவர்கள் நன்றிகளை நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக தந்தை பன்னீர்செல்வம் என் தாயுடைய அந்த அடக்க சிலைகளும் அந்த முதலாவது ஜெபத்தை சொல்லி தன் தாய்க்காக ஜெபித்தார்கள். அதே போன்று என் தந்தையுடைய அடக்கச்சடங்கும் அந்த முதலாவது ஜெபத்தை சொல்லி தந்தைக்காக ஜெபித்திருக்கிறார்கள். தெருவுக்குள்ளவனுடைய முதலாவது பணியினர் மிகுந்த ஒரு மாசத்திற்கு சொந்தக்காரர்கள் நன்றிகளை நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக தூத்துக்குடி மறைமாட சார்ந்த அனைத்து பொறுப்புகளுமே உண்மையிலே நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். என்றால் அருத்தந்தையுடைய உடலிருப்பு, அன்பு, உரிமை, பாசத்தை தங்களது பிரசனத்தினால் ஜபத்தினால் எனக்கும் என் குடும்பத்திற்கும் ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். தூத்துக்குடி மறைமாட சார்ந்த அனைத்து பொறுப்புகளுக்கும் வந்திருக்கிற ஒவ்வொரு உறுப்பினருமே நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அதே போன்று எனது வகுப்பு கோட்டார் மறைமாட சார்ந்த
அன்பு தந்தை எட்வின் அவர்களுக்கும் அதே போன்று நரவசாமி சபையை சார்ந்த நான்காட்டன் ஞானராஜ் அதே போன்று சபையை சார்ந்த அன்பு தந்தை பணி அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக அருள் கண்ணியர்கள் தலைவர்கள் பணி செய்கின்ற வியாபார சபை சகோதரரை கொண்டு மற்றும் அருள் மைதாதை கொண்டு திருவிழா சபை சார்ந்த சகோதரர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எனது தாயின் அடக்கச்சலும் சரி என் தந்தையின் அடக்கச்சலும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு முறையை கொடுத்த அன்பு தம்பி அன்பு தந்தை அற்புதம் செய்த நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அதே போன்று மிக சிறப்பாக பாடலை இந்த ஒரு வெளிப்பாட்டிற்கு அடக்கச்சல திருப்பதிக்கு எங்களிடம் கொடுத்த பாடல்கள் குழு பாடிய விஷயத்தை தந்தை சார்ந்த நன்றிகளை நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நான் பணி செய்த பணித்தளத்திலிருந்து மிக அற்புதமான குறிப்போடு வந்திருக்கின்ற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையுமே நன்றி நினைத்து பார்த்து நன்றிகளை சமர்ப்பித்து முதலாவதாக தற்பொழுது நான் படித்துக் கொண்டிருக்கின்ற தலைமைக்குழு மக்கள் மேலே ஊர் கட்டளைக்காரர்கள் ஏழை மக்கள் ஆசிரியர் மக்கள் சபை மக்கள் அனைவரும் நன்றி கொடுங்கள் பக்த சபை இணைந்து மிக உரிமையோடு இந்த நாளுக்கு மேலே தாய் அடக்கம் சரி இன்னும் சரி அவருடைய உரிமையோடு பாசத்தோடு அன்பை வெளிப்படுத்தியிருக்கின்ற தலைமைக்குழு மக்களுக்கும் ஊர் கட்டளைக்காரர் மற்றும் அன்பிய பொறுப்பாளர்கள் பக்த சபை பொறுப்பாளர்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக முதல் பங்கான தைலாபுரம் பங்கிலும் இறைமை வந்திருக்கிறார்கள். அந்த ஏழை மக்களுக்கும் அழைத்து வந்த அன்பு தந்தை ராவினுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நான் பணி செய்த கீழமொழி மன்றம் இன்று கொடியேற்றும் இனி வர முடியாதவர்கள் கூட இன்று காலை அழுத்தத்தை வந்திருந்ததை கொண்டு பங்கு சார்ந்த ஏழை மக்கள் வந்திருந்தாலும் இந்த நன்றிகளை நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக முத்தியாபுரம் பங்கிலிருந்து அழுத்தந்தை வில்லியம் அவரோடு வந்திருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்குமே நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நான் பணியாற்றிய ஓஎல்எஸ் வெற்றி பணியில் வந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் அதே போன்று அனைத்து வந்த தாராள முதல்வர் பணி அலுவலர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக புதுக்கோட்டை சென்ட் ஜோசப் பணியில் வந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் அனைத்து வந்த அன்பு தந்தை அன்பு தம்பி விஜய் நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நான் உதவி பணியாற்றிய சொக்கக்குடியிலிருந்தும் கூத்தக்குடி பள்ளி இந்த பங்கிலிருந்து மக்கள் மிக அன்போடு பாசத்தோடு உரிமையோடு தந்தையுடைய இந்த அடக்கச்சடங்கு கலந்து கொண்டு என் தந்தைக்காக ஜெபித்திருக்கின்றார்கள். அவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அதே போன்று எனக்கு தெரிந்த நண்பர்கள் சொந்தங்கள் ஏகப்பட்ட வந்திருக்கிறார்கள். இது வந்திருக்கின்ற அனைத்து நண்பர்களும் சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். நேற்றிலிருந்து இன்று வரை தொலைபேசி மூலமாக வர முடியாத நல்ல உள்ளங்கள் தொலைபேசி மூலமாக அதே போன்று இந்த திருப்பதி கடந்து கொள்ள முடியாத உள்ளங்கள் காலை நேற்று மாலை இந்த காலை வந்து ஆதரவு கூறியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அடுத்தாக என் தாயும் தந்தையும் கடைசி நாட்களை கவனித்துக் கொண்டு எனது மூத்த அக்கால் குடும்பத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அதே போன்று எனது உடன் பிறப்புகள் அதே போன்று எனது சொந்தங்கள் ஒருவர் அனைவருக்குமே எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அதே போன்று பாரம்பரியம் ஊர் நிர்வாகம் மேலே மறக்க முடியாத செய்தியை சொன்னவுடன் கவலைப்படாதீர்கள். எல்லா காரியத்தையுமே நாங்கள் பார்த்துக்கொள்வோம். தன் தாயுடைய அடக்கத்திலும் சரி இந்த தந்தையுடைய அடக்கத்திலும் சரி அவ்வளவு சிறப்பாக உண்மையிலேயே கடவுள் ஆசீர்வாதத்தோடு சிறப்பான கையெழுத்து நடத்திய பாரம்பரியம் ஊர் நிர்வாகிகள் என்பதை போன்று எனது மண்ணின் சொந்தங்கள் இந்த இறை மக்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அதே போன்று அதற்கு அனைவருக்குமே நெஞ்சார்ந்த நன்றிகள். அதே போன்று நேற்றும் இன்றும் இந்த அடக்க கடன்களாக சாமியார் தண்ணி மற்றும் பல்வேறு உணவு கொடுப்பதையே எல்லா நல்ல உணவுகளுக்குமே நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அதே போன்று நேற்றிலிருந்து என்னோடு உதவுகின்ற அன்பு நண்பர் செய்கின்ற நன்றிகளை நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அதே போன்று பாசத்திற்குரிய பங்கு தந்தை உண்மையிலேயே நேற்று நான் சொன்ன உடனே மன கவலைப்படாத உண்மையிலேயே அவர் சொன்ன ஒரு நல்ல வார்த்தை. அதுபோல் பங்கு தைகள் சென்று பார்க்கும்போது எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டும் சொன்ன ஒரு தந்தை ஒரு தம்பி அமல்ராஜுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் சமர்ப்பித்து அதே போன்று தந்தை பற்றி உண்மையிலே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை உண்மை நல்ல ஒரு கடின உழைப்பிற்கு சொந்தக்காரர். அது வாழ்க்கையுடைய கடைசி வரையிலே ஒரு கடின உழைப்போடு எங்கள் குடும்பத்தை ஒரு தாயின் கருவி போல வழிநடத்தி குடும்பத்திற்காக உழைத்தவர்களே என் தந்தைக்காகவும் குடும்பத்திற்காகவும் ஜெபிக்குமாறு அன்போடு கேட்கப்படுகிறது.
தந்தை வின்சென்ட் அவர்கள் நம்முடைய மறைமாவட்டத்தில் சிறப்பான பணியை செய்து வருகிறார்கள். பள்ளிக்கூடத்தில் பேராசிரியராகவும் தலைமை தந்தையாகவும் இருக்கும் பொழுது சிறந்த பணியாற்றினார்கள். இப்பொழுது கருவிக்குளத்திலும் அந்த மக்களுக்கு ஏதாவது ஏற்பட்டு விட்டால் உடனே என்னிடம் வந்து விடுவார். பலமுறை என்னிடம் வந்து அந்த மக்களுக்கு இந்த சிக்கல்கள் எல்லாம் இருக்கின்றது, அவர்களை விடுவிக்க வேண்டும், ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று என்னிடம் அவர் வந்து தனிப்பட்ட விதமாக கேட்பார். அவருடைய அந்த ஆயம் ஆண்டவருடைய பணியாளர் என்ற நிலையில் அவருக்கு நம்முடைய பாராட்டுக்களை கொடுக்காமல் இருக்க முடியாது. அவருடைய தந்தை சிறந்த ஒரு பக்திமான், ஜெபவாடி. இந்த ஊரிலே அவர் ஒரு எல்லாருக்குமே ஒரு நல்லவராக இருந்திருக்கிறார். அவர் தன்னுடைய மகனை திருச்சபைக்காகவும் உலக மெத்தீசியில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்காகவும் பணி செய்ய அனுப்பியிருக்கின்றார். அது ஒரு தியாக வாழ்வு. அந்த தியாக வாழ்வில் ஒவ்வொரு பெற்றோரும் கொண்டிருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். திருச்சபை எப்பொழுதுமே நிறைந்த வளமான ஒரு திருச்சபையாக, கண்ணும் கருத்துமான ஒரு திருச்சபையாக, ஏழை எளியவர்கள் மீது கருணை கொண்ட ஒரு திருச்சபையாக வாழ்வதற்கு அது உதவியாக இருக்கும். எனவே தந்தைக்கும் மறைந்து போன நம்முடைய சபையின் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்க்கையும் வணக்கத்தையும் கூறி இறுதி சடங்கிற்காக அனைவரும் எழுந்திருக்க அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். நன்றி. இறைமக்களின் விளக்கப்படி இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமையை நிறைவேற்றப் போடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் கொண்டவர்களும் அனைத்தும் அவருக்கென்று உயிர் வாழ்கின்றது. நம் சகோதரர் திரு சபரிமுத்துவின் உடலை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவார்கள். தீர்ப்பிடும்போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் இறப்பே இவருக்கு மீட்பளிப்பதாக பாவக்கடன் ஒழிவதாக தந்தையுடன் இவர் அன்புறவு கொள்ள நல்லாயும் இவரை அழைத்துச் செல்வாராக. இவர் முடிவில்லா மன்னரின் பரிவாரத்தில் முடிவற்ற இன்பம் புனிதரின் தோழமையும் பெற்று மகிழ்வாராக. விண்ணுலகிலே எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரணும். ஆமென்.
கிறிஸ்துவுக்குள் இறந்த அனைவரோடும் இவரும் இறுதி நாளில் உயிர் பெறுவார் என்று உறுதியான நம்பிக்கையுடன் இரக்க மிகுந்த தந்தையை உம்முடைய கைகளில் எம் சகோதரர் சாவரிமுத்துவின் ஆன்மாவை ஒப்படைக்கிறோம். உமது நன்மைத்தனமும் கிறிஸ்துவுக்குள் புனிதரோடும் அடியார் இவருக்குள்ள கூட்டுறவும் எங்களுக்கு தெளிவாய் விளங்கும்படியாக நீர் ஊடக வாழ்வில் இவர் மீது பல நலன்களை பொழிந்துள்ளீர். இவற்றுக்கெல்லாம் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு தயவாய் செவிசாய்த்து உம் அடியாருக்கு பேர்ந்த வீட்டின் கதவுகளை திறந்தருளும். மேலும் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் எம் சகோதரர் சவரிமுத்துவோடும் என்னாலும் ஒன்று சேர்ந்திருக்கும் மட்டும் நம்பிக்கை நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றி இவருக்கு அளித்தருளும். முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிவதாக. சமாதானத்தில் இவர் இளைப்பாறுவாராக. ஃபாதர் வராங்க.